போன வாட்டி பிணக்கில்லாத பெருமான் இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதிய பாடல் பார்த்துட்டு திருவாசகம் நிறைவு செய்யணும். சைலண்ட் போட்டுருக்கேன். அதான் சொன்னேன். எல்லாருமே கொஞ்சம் செல்போன் சைலண்ட்ல போட்டுருங்க. பக்கம் 67 புது புக்ல 67வது பதிகம். நம்ம நம்பர் போட்டிருக்கோம், பதிக நம்பர். அதுல புது புக்ல 67 எடுத்துக்கோங்க. 133 புது புக்ல 133, பழைய புக்ல 67. ஒரு அருமையான ஒரு பாட்டு. இது வந்து குறிஞ்சி பண். ஆனா ஒரு எளிமையான ஒரு பண். இப்ப நமக்கு தேவை வந்து வெயில் காலம் இல்லையா, அதனால குறிஞ்சி குளிர்ச்சி தருகிற ஒரு பண்ணு. இந்த பண்ணு திருநாவுக்கரசருடைய ஒரு அழகான ஒரு பாட்டு. இதுவும் திசற நடை, தக்கிட்ட தக்கிட்ட. நான் ஒரு பாட்டு உங்களுக்கு பாடி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாடலாம். முதல்ல கவனி. முத்து வீதான மணி பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை பிரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் தக்கிட்ட 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 தாம் நடை. இதுல 2வது லைன்ல பலி பின்னே, அதை மட்டும் திருத்திக்கோங்க. பலி அன்னேன்னு இருக்கு, பின்னேன்னு. அது வந்து அந்த இந்த எரர் நான் சொன்னேன் இல்லையா, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணும்போது அந்த எரர் அது கண்டே பிடிக்க முடியல. ப்ரூஃப் பார்த்ததுக்கு அப்புறமும் அது சேஞ்ச் பண்ணுது. அதனால பலி பின்னே அப்படிங்கிறது திருத்திக்கோங்க. பள்ளமா இப்ப எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸி. இன்னைக்கே இந்த பாட்டு வந்துடும். முத்து வீதான பாருங்க, தக்கிட்ட 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 தான் முத்து வீதான மணி பொற்கவரி முறையாலே முத்து வீதான மணி பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை வீரதிகள் வித்தக கோல வெண்தலை மாலை வீரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். வண்ணம்னு மேல போகக்கூடாது, அது வண்ணம் கீழே. அப்பதான் அடுத்தது நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்றே பிறங்கி கிடப்பாரும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தாமனாளா என்பார்கட்கு மணியே பொன்னே மைந்தா
அணியானாரூராதிரை நாளால் அது வண்ணம். இதுல ஒண்ணு என்னன்னா, இது தப்பு கிடையாது. தமிழ் இலக்கணத்துல என்பார்கள் அப்படின்னு நிறுத்திருக்காங்க இல்லையா, அது இலக்கணம். என்பார்கட்கு அப்படின்னு நீங்க பார்த்திருக்கலாம், திருக்குறள்ல பிராக்கெட் போட்டு ஒரு எழுத்து உள்ள எழுதுவோம். அது மாதிரி என்பார்கட்கு அணியான் ஆரூர் ஆதிரை நாளால் படிக்கணும். கணியான்னு இருக்கும். ஏன்னா இலக்கணத்துல வந்து நம்ம இப்ப ஓலைச்சுவடியில எழுதுற மாதிரி இப்ப நம்ம பதிப்பிக்கல. ஓலைச்சுவடியில கண்டினியூவா எழுதிட்டு போவாங்க. ஒரு லைன் தொடங்கிட்டாங்கன்னா ஓலை எங்க முடியுதோ அங்கதான் லைன் முடியும். அப்ப 2வது லைன், 3வது லைன், 4வது லைன்லாம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்ப என்பார்கட்கு அணியான்னு அவங்க படிச்சிருவாங்க. அவங்க படிக்கும்போது கரெக்டா வந்துடும். நாம படிக்கும் பொழுது என்பார்கட்கு, ஏன்னா தமிழ்ல ஒரு வரி கட் அப்படின்னு முடியாது, கட்டுன்னு கட் ஆகாது. அப்ப என்பார்கட்கு அணியான் ஆரூர் ஆதிரை நாளால். ஆனா நான் அந்த அவங்க பாடினதுல எந்த மாற்றமும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அப்படியே பதிப்பிச்சிருக்கோம். நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கணும்? என்பார்கட்கு அணியான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். தமிழ்ல இல்லு இருக்கு இல்லையா, கடல் அப்படின்ற இல்லு எழுதுறோம் இல்லையா, அந்த இல்லும் பக்கத்துல தாவும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரான்னு மாறிடும், வல்லின ராவா மாறிடும். கம்பராமாயணத்துல அனுமன் கடல் தாண்டி போனார் இல்லையா, அது பழைய பதிப்புல எப்படி இருக்குன்னா கட ராவு படலம்னு இருக்கும். கட ராவு படலம்னு இருக்கும். நமக்கு என்னடா அது கடலை போய் என்னத்த ராவுனாருன்னு தெரியலையே, கடராவு படலம்னு இருக்கு. கடல் தாவு படலம். அதே மாதிரி இதுல தேவாரத்துல கோணா கணையானுன்னு இருக்கும். பெரிய இல் வந்து பக்கத்துல வல்லினம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது நகரம் நல்ல சிவத்துக்கு வர நா வந்துச்சுன்னா அது 3 சுழி நாவா மாறிடும். கோள் நாகம் அணையானும், அது எப்படி இருக்கும்? கோணா கணையானும். கோள் நாகம் அணையான், அது என்னன்னா அந்த இலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுவும் சேர்ந்த இப்ப ஓவியர்களுக்கு ஒரு 5-6 கலரை வச்சுட்டு அவங்க எல்லா கலரையும் கொண்டு வந்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து வெள்ளை கருப்பு இதை தவிர்த்துருக்கணும். அது இல்லாம 3 கலர் கொடுத்தா போதும், உலகத்தில் உள்ள அத்தனை கலரையும் கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே இந்த கலர் காம்பினேஷன். மஞ்சளையும் ப்ளூவையும் சேர்த்தா பச்சை வரும், அது என்னென்ன மாதிரி சேர்க்கணும், வெள்ளையும் சிவப்பும் சேர்த்தா ரோஸ் வரும், வெள்ளையும் சிவப்பும் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தோம்னா ஆரஞ்சு கலர் வரும். இப்படி எல்லாம் அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதுல கத்துக்கிட்டவங்க தான் ஏசியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்காங்க பாருங்க, அதுலதான் நீங்க மிகப்பெரிய ஆளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன்ல தான் எல்லா கலர்லயே தயாரிக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்கும். இவங்க வந்து ஷேடை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது உள்ள போய் மிக்ஸ் ஆகும். அது போல தமிழ்ல இந்த எழுத்துக்கள் எதோட எது வந்து சேர்ந்து அதுக்கு பேர் புணர்ச்சி விதிகள்னு படிச்சிருக்கோம். ஒரு வகுப்பில் நம்ம தமிழ் கொஞ்சம் நடத்திருக்கோம் இல்லையா, புணர்ச்சி விதிகள் அப்படின்னு படிச்சிருக்கோம். எதனோட எது சேர்ந்தா என்னன்னு மாறும். கல் தூண் கற்றூன், கல் இல்லு, தூண் தா, பாருங்க கடல் தாவு படலம், கடராவு படலம். கல் தூண் கற்றூன் ஆவது போல அந்த மாதிரி எதோட எது சேர்ந்து என்னவா இருக்கு அப்படின்னு நமக்கு பிரிச்சு படிக்க தெரியும். அதுக்கு வந்து அந்த மரபு வழி படிச்சிருந்தா மட்டும்தான் அது படிக்கணும். நம்ம சும்மா பார்ட் 1 தமிழ் படிச்சுட்டு வந்திருந்தா அது முடியாது. அந்த மரபு வழியா படிச்சிருப்பாங்க இல்லையா, முதல் மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த முதல் மொழியா தமிழ் எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா வந்துடும். ஆனா வந்து பார்ட் 1 தமிழ்னு ஒண்ணு படிச்சிருப்பாங்க. சும்மா ஒரு 4 செமஸ்டருக்கு மட்டும் பாஸ் பண்ணா போதாது, இல்லைன்னா டிகிரி தர மாட்டான். அதுக்காக படிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு கருவேப்பிலை குத்து மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியர் வச்சிருப்பாங்க. அவர் வந்து நடத்திட்டு போவார், பார்த்துருக்கலாம். பாவமா இருக்கும், அவர் பார்த்தாவே பாவமா இருக்கும். ஏதாவது நம்ம 5 10 தேத்தி அவருக்கு கொடுப்போங்க அப்படின்ற மாதிரி இருப்பார் இல்லையா. அது அவர் வந்து உங்களுக்கு தேர்வு தாள் வினாத்தாள் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். அடிப்படை தமிழ் இலக்கணம் அது நீங்க தெரியும். நீங்க ஆங்கிலமும் அப்படி ஆயிடுச்சு. ஆங்கிலத்திலயும் நீங்க வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சா போதும், கம்யூனிகேட், அவ்வளவுதான். உங்களுக்கு மொழியை தான் புரிய வைக்கிறேன்னா என்ன நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல, போயிட்டே அப்படிங்கிற. நீ எதுக்கு வந்து நடுவில் இந்த கிராமர் வராது, இது வராது, அது வராது, நீ ஏன் சொல்ற? கிராமரே வேண்டாம் அப்படின்ட்டு நீங்க போயிட்டு இருக்கு இல்லையா. அடுத்தது பாருங்க, வீதிகள் தோறும் வெண்கொடியோடு வீதானங்கள்
சோதிகள் விட்டு சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற மேல போட ஒளி தோன்றன்னு கீழே இருக்கணும். அதான் மூணாவது லைன் எடுக்க முடியும் பாருங்க. சோதிகள் விட்டு சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமுத்து தாமங்கள் ஆதியாரூராதிரை நாளால் அது வண்ணம் குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல பிதற்றுவார். வணங்கி நின்று வானவர் வந்து வைகலும் அண்ணங்கன் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம் நிலவெண் சங்கும் பறையும் ஆற்ப நிற்கில்லா பலரும் மிட்ட கல்லவடங்கள் பரந்தெங்கும் கலவ மங்கை காரென்று எண்ணி கழித்து வந்து அலமராரூராதிரை நாளா அது வண்ணம் சரி. இப்ப இன்னொரு டெஸ்ட் என்னன்னா இது உங்களால பாட முடியுதான்னு பார்ப்போம். சரியா? முதல்ல இருந்து வாங்க பார்ப்போம். இந்த இதுலயே இந்த அடுத்தது சொல்லிக் கொடுக்காததும் உங்களுக்கு வரும். அதானே நமக்கு முறை. இப்போ முதல்ல இருந்து முத்து வீதான மணிபோல் கபரி முறையாலே அருமை பக்கங்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக போல வெண்தலை மாலை விரதீர்கள் அத்தன்னாரூர் ஆகினார் அது வண்ணம் நடியார் சேயா நல்லாத்தியார் நாடோறும் பிணியான் தீரும் என்று இறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைதான் என்பார்கள் மணியானாரும் ஆதிரை நாளால் அது வண்ணம் வீரரோரும் வெண்கொடியோடு யானங்கள் சோதிகள்
வண்ணம் நின்மா ஒருவா விழியா தெளியா பெருவார் தம்மான் பலராய் தரியார் தலையான் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்தை என்பன் என்பார்கள் அம்மா நாரூர் ஆதிரை நாராய் அது வண்ணம் செந்துவாயார் செல்வன சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கைய கூடி மயங்குவார் இந்திரநாதி வானவர் சித்தர் எடுத்தேற்றும் அந்திரநாரூர் ஆதிரை நாராய் அது வண்ணம் முனிகள் வணங்கி மூவாரன் முன் செல்ல வழிகொள் வேற்றோள் வானர மங்கைய பின் செல்ல கொடிகள் பூசி பாடும் கொண்ட உரை சூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாராய் அது வண்ணம் துன்பம் உண்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் உண்மை ஏற்று நாள்கள் என்பாரும் உன்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாராய் அது வண்ணம் ஆரூர் பவ தாரை பத்த பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடல் நார செம்மான் ஒளியா உலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூர் வண்ணன் ஆதிரை நாராய் அது வண்ணம் பிரமாதம்.